ஒரு ஒரு அட்மாஸ்ஃபியர் மாதிரி இருக்குதான்னு தெரியல. பட் ஆக்சுவலி இந்த மாதிரியான செட்டப் வந்து மேம் பார்த்தாலே இந்த மாதிரி செட்டப் போடணும் அப்படின்னு எங்களுக்கு தோணிடுது. யூனோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரி உமன் இன் த சொசைட்டி. நிறைய சோஷியல் இஷ்யூஸ் எனக்கு ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சொசைட்டியில் யார் நமக்கு பலம், யார் நமக்காக நிற்பாங்கன்னு பார்த்தா அது நம்ம தான். It is us who has to stand for ourselves. அதில் ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவில் இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல் லேடியாக தான் நான் மேடமை பார்க்குறேன். அண்ட் ஐ தாட் எஸ் இந்த this queens and crowns I will have to invite her and make this inspirational lady make even more inspirational to all the queens of smart mommies. That was my idea. Are you okay baby? Yes. நாங்கள் இதை கேட்டிருந்தோம், ஆர் யூ ஓகே பேபி அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல் மூவி வந்துருந்துச்சு. குரூப்பில் கேட்டிருந்தோம். எங்களுக்கு இவ்வளோ டெஸ்டிமோனியல்ஸ் வந்துச்சு மேம். அப்படியா? அவ்வளோ நல்லா இருக்குது. எவ்வளோ விஷயங்கள் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எல்லாருமே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். ஐ எம் ரியலி ஹாப்பி டு பி ஹியர். உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஸ்மார்ட் மாமிஸ் சொல்கிறீங்க. மாமிஸ் ஆர் ஆல்வேஸ் ஸ்மார்ட். அதுக்கு முன்னாடி ஒரு இதே தேவையில்லை. ஸோ இட்ஸ் ரியலி ஐ எம் ரியலி ஹாப்பி அண்ட் ஆனர்ட் அண்ட் ப்ரிவிலேஜ் டு பி ஹியர். ஆர் யூ ஓகே பேபி நாங்கள் எல்லாம் பார்த்து எங்களுக்கு ஒரு புது விஷயம். அஃப்கோர்ஸ் இது வந்து ரொம்ப பிளைண்ட் ஃபோல்டடாகவே இருக்கிறதா தான் நான் பார்த்துருக்கேன். அண்ட் அந்த ஸ்டீரியோ டைப்பை அழகாக உடச்சிட்டிங்க. அண்ட் நிறைய பேருக்கு இப்படிலாம் பண்ணலாமா, ஓ இவ்வளோ இருக்கா அப்படிங்கிற கேள்விகளுக்கு ஆன்சர் கிடைச்சிது. அதோடைய பேக்ரவுண்ட் சொல்லுங்கள் மேடம். சி ஆக்சுவலி நான் வந்து டெக்னீஷியன் கிடையாது. நான் படத்துக்குள்ளே ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆக்ட். அதுக்கப்புறம் இதை பார்த்தப்போ ஃபேசினேட் ஆகிட்டேன். என்னது இது எவ்வளோ சீரியஸ்னெல்லாம் தெரியாமல் குதிச்சிட்டேன், அவ்வளோதான். So I wanted to tell stories. I thought it was a very beautiful medium to talk. Then இந்த படத்தில் அந்த பொண்ணோட கேரக்டர். ஸோ அந்த மாதிரி there are so many inspiring stories to be told. And ஸ்க்ரீனில் பார்க்குறது மட்டும் இல்லை, அதுக்கு பின்னாடி பல விஷயங்களும் நடந்திருக்கும். அதையும் நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு விஷயம் தான். அப்சல்யூட்லி எஸ். நிறைய எலிமெண்ட்ஸ் அதில் இருக்கிறத நாங்கள் நல்லாவே ரியலைஸ் பண்ணோம். நீங்கள் அந்த கேர்ள்னு சொல்லும் போது எனக்கு ஒரு குவிக் கொஸ்டின். Color is something that this society always looks in a discriminated way. The girl was so beautiful in her own way, as dusky as she can be. And ரொம்ப அழகாக அவளோட ட்ராவலை காமிச்சிருந்தீங்க. Was it so conscious or how was it? Actually not conscious. If I say it is very conscious decision, then again I am discriminating. 1 minute or 5 minutes, what impression or what sort of what sort of a performance you give, avladane, that's all it matters. Yeah, for me as a filmmaker na nursery kulla pola nursery kindergarten la da iruken according to me. So enakku vande it gives me a kick, it gives me the process, gives me that what to say, that or joy. It's not the end result. So what I do, I find a way how to fund my projects. That's why I work. See, what happens is நம்ம எப்போவுமே சிஸ்டத்தை வந்து வில்லனைஸ் பண்ணி தான் பார்த்துருக்கோம். இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ எம் த ரைட்டர், ஐ எம் த டிரெக்டர் ஆஃப் த ஃபிலிம். அந்த ஜட்ஜு சொன்ன டயலாக்ஸ் ஐ குட் ஹவ் மவுத் தோஸ் டயலாக்ஸ். But I preferred not to do it because a person who is in that position, who has the power, at least on the screen la, when he says that, it has more value. And second thing, it is a true incident. It is something which I faced. And பல நாளைக்கு காலையில் 3 மணிக்கு உட்காந்து நான் எழுதியிருக்கேன். Because I really tried to help that girl, but finally the blame came to me. I wanted to share it with the ஆடியன்ஸ். இந்த மீடியா ஆங்கிள், ரியாலிட்டி ஷோ ஆங்கிள், இது வந்தது தான் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆச்சுன்னு அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸும் வந்தது. அண்ட் எஸ், ஸோ இஃப் யூ சி அந்த இன்சிடென்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலி எங்கள்கிட்ட வந்து சிபிசிஐடி வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு போனாங்க. யூ டன் அ வண்டர்ஃபுல் ஜாப், யூ ஹேவ் brought this out சொல்லிட்டு. ஆனால் ஒரு 8 மாதம் கழித்து நியூஸ் பேப்பரில் நியூஸ் வருது, ஹைகோர்ட் த்ராஷஸ் திஸ் ரியாலிட்டி ஷோன்னு.
அன்னைக்கு I felt really bad and we wanted to reopen the case. The channel was ready to reopen the case because we were not even called for எங்கள் சைடு கேட்கவே இல்லை. இட் வாஸ் வெல் பிளான்ட். என்னென்னா நாங்கள் போய் அப்புறம் எங்களோட இது கொடுத்தோன்னா, அது மட்டும் இல்லாமல் சிபிசிஐடி வந்து அவங்க ஃபைண்டிங்ஸ் கொடுத்தாங்கன்னா குழந்தை மறுபடியும் ஹோம்க்கு போயிடும். ஸோ சம்வேர் த சிஸ்டம் வாண்டட் டு ஹெல்ப் த சைல்ட் and the other family, the father was a drug addict. So it was really bad situation on the other side. So adinala naanga ponom, advocate ponom, poi she said yes, you can do it, we are ready to do it, but the child will go back to the home again. That day we decided, no, let us not reopen this case, we'll drop it. And ஆதங்கம் தான் இந்த படமா வெளியே வந்தது. I wanted to say it out. அதுதான், இட்ஸ் a very personal story. நமக்கு தெரியும் ஒரு குழந்தை இல்லாத ஒரு அம்மாவை எப்படி இந்த சொசைட்டி பார்க்குது. அதே மாதிரி ஒரு லிவிங் டுகெதரில் இருக்கும்போது ப்ரெக்னென்ட் ஆகக்கூடிய ஒரு கேர்ளு. ஸோ இது மாதிரி நிறைய சொசைட்டல் இஷ்யூஸ் விமனுக்கு இருக்கிறத நாங்கள் எல்லாருமே பார்க்குறோம். ஐ திங்க் வி ஆல் வில் அக்ரி வித் மீ. அண்ட் இது இந்த ஸ்டேஜில் இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணால் இன்னும் கூட நல்லாயிருக்கும். அண்ட் வி ஆல் அகெயின் கனெக்டிங் வித் ஐ ஓகே பேபி, பிகாஸ் இது எல்லாமே நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. No is a complete sentence, right ma'am? But when it comes from a woman, that no has no value. It's a very vast subject ma, because and the no is a no ங்கிறது வந்து you can அதை வந்து பல இடத்துல நம்ம அந்த விஷயத்தை எடுக்க முடியும். லக்ஷ்மி சொல்கிறது பாலிட்டிக்ஸ் தப்பானது. ஒரு காசு இருக்கிறதுவங்க காசு கொடுத்து ஒரு குழந்தைய வாங்கலாங்கிறது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இட் இஸ் நாட் பிட்வீன் ரிச் அண்ட் புவர். Mullai is not a poor girl. She has a big 54 inches TV. Purposely நான் அதை அங்கே வச்சேன். She is well off, she is educated, but she is emotionally dependent on someone. Why? If you really go into the psychology of it, she is a dusky skinned girl who is actually getting the attention of a fair skinned man. So somehow she wants to cling to it. This girl, when she told me, she said, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரிஜினல் கேர்ள், ஓகே, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இவ்வளோ அழகாக இருக்கான், ஒன்றை லவ் பண்ணுறானா. ஒரு 4 வீட்டில் 10 பாத்திரம் தேய்ச்சி வேலை பண்ணதாம்மா, வீட்டில் குழந்தைய விட்டுட்டு போகிறாங்க. The child is not safe. The child is not safe at home. So, if she doesn't go for work, how would she feed them? ஸோ இட்ஸ் சும்மா நம்ம பெண் குழந்தைய வளர்த்துக்கோ, இது பண்ண, பெண் குழந்தை நமக்கு சொத்து, இல்லை நீ பெண் குழந்தை பிறந்ததுன்னா நம்ம இவ்வளோ காசு வரும், அதெல்லாம் இட்ஸ் ஆல் வெரி சூப்பர்ஃபிஷியல். பேசிக் ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப டீப் ரூட்டடாக இருக்குது. ஸோ அதுதான் அந்த நோங்கிறது வந்து எதுக்குமே சொல்ல முடியாதே, எந்த விஷயம், இன்க்ளூடிங் சம்திங் டு டூ வித் தியர் பாடி. காராங்கிற அதாவது சென்ட்ரல் அடாப்ஷன் ரிசோர்ஸ் அத்தாரிட்டியை பற்றி நம்ம இன்னும் மூவியில் வந்து மேம் இன்னும் கொஞ்சம் நல்லா அழகாக சொல்லியிருக்கலாமேன்ற ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இருந்துச்சு. நான் உண்மையை சொல்லட்டுமா? எஸ் மேம். எனக்கு தெரியாது நான் படம் எடுக்கும்போது. ஓகே ஓகே, காரா தெரியும், பட் இந்த அளவுக்கு அவங்களோட இன்வால்மெண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஓகே, ஸோ ஃபார் மீ இட் வாஸ் லைக் இட்ஸ் அ டாக்குமெண்டேஷன் ஆஃப் வாட் I saw. Yes. எனக்கு என்ன தெரியுமோ நான் என்ன பார்த்தேன். Except that I spoke to certain people to understand that I am not giving any misinformation. அது இன்னும் காம்ப்ளிகேஷனுக்குள்ளே எனக்கு ஸ்கிரிப்டுக்குள்ளே போக வேண்டியிருக்கும். பிகாஸ் 2012க்கு அப்புறம் தான் அடாப்ஷன் வாஸ் அலவுட். ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் கிறிஸ்டியன்ஸ் அண்ட் இஸ்லாமியர்களும் குழந்தைகளை அடாப்ட் பண்ணலாங்கிற ஒரு இது வந்தது. அதுக்கு முன்னாடி கார்டியன்ஷிப் இல்லைன்னா ஃபாஸ்டர் பேரண்டிங் மட்டும்தான். ஸோ இஃப் திஸ் வாஸ் டன் அண்டர் ஹிந்து அடாப்ஷன் ஆக்ட், வாட் எவர் இட் இஸ், ஸ்ட்ரெயிட் அவே இட்ஸ் நாட் வேலிட். ஓகே, ஸோ இதெல்லாம் நான் ஆடியன்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்குள்ளே போக வேண்டான்னு ஒரு கான்ஷியஸாக ஒரு முடிவு பண்ணேன். Go through a proper agency. இன்னொரு விஷயம் ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்,
But the original case la, she didn't, the abortion was not done medically. He would either kick her in the stomach or take her on a bike ride. And the Maridan she used to get herself aborted. And I said, what are you doing? If you go to the net, you can see the episode. Raghavi, one more thing. அதில் என்ன அதில் நான் முல்லைட்ட கேட்டிருப்பேன், என்னம்மா பண்ணுறீங்கன்னு. That is the episode where first I said, என்னம்மா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? Because it was 8 abortions. Oh my gosh. And she was 21 years old. தெரியல, எனக்கு 2 குழந்தைங்க. மீ அண்ட் மை ஹஸ்பண்ட் ஆர் டார்க். அண்ட் எங்களோட குழந்தை இஸ் நாட் டார்க். அண்ட் எங்கள் வீட்டிலே வந்துட்டு என்னோடய 2வது குழந்தை பிறக்கும்போது ஹாஸ்பிட்டலில் மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டியான்னு என் ரிலேட்டிவ்ஸே கேட்டிருக்காங்க. நான் இந்த படம் பார்க்கும்போது கான்ஷியஸாக நான் பார்த்தேன், யாரோ ஒரு இடத்துலையாவது அந்த மாமனார், த பாய்ஸ் ஃபாதர் இல்லை வேறு யாராவது வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி, குழந்தை இவ்வளோ அழகாக இருக்குது, உனக்கு எப்படி பிறந்ததுன்னு கேட்பாங்கன்னு நினச்சேன். ஹேட்ஸ் ஆஃப், யூ broken that. ஆக்சுவலி அதுதான் புட் ஆஃப் லாட் ஆஃப் பீப்புள். பிகாஸ் எனக்கு என்னோட படங்களை பயங்கரமாக பாராட்டினா வெரி வெரி பாப்புலர் கிரிட்டிக்ஸ் எல்லாம் வந்து இந்த படத்தை ட்ராஷ் பண்ணாங்க. அதுக்கு ரீசன் இதுதான். தே தாட் இட் இஸ் வேனிட்டி தட் see they started reviewing me, not my film. They started judging me. They said Lakshmi is making this film to defend herself. That is their bias. I want to share something I experience with my audience. What is your problem? Financial independence for mothers. I would like to hear your thoughts on it. Like if a man goes out and he earns, unless the woman takes care of the family front, so it is equal contribution. She's already empowered, she's already entitled for equal share in everything. The court, Supreme Court has already said that. Financial independence alone is not going to give us the empowerment. But for empowerment, financial independence is very much needed. That is one factor only. But that alone will not give us empowerment. Empowerment comes only from the mindset of the person and the society, people around us, the family. It is not just for the sake of the women, it is for the sake of the society here. அந்த டெலிவரி ஆனோடனே அந்த கர்ட் ரைஸ் when the nurse brings kanji, the way she eats, it was beautifully captured, ma'am. And I wish that empowerment in her mind அது இருந்திருந்தா maybe she would have been financially independent and she would not have lost jobs, and she would have been carrying herself in a way that she could carry, இல்லைங்களா? See, post டெலிவரிக்கு அப்புறம் பசிச்சதுன்னா, I don't know how many of you have heard. I've heard that dogs eat one of the puppies because so hungry, right? So டெலிவரிக்கு அப்புறம் அந்த பசி எடுக்கும். Probably she was hungry and there was nobody, even if she had some money in the bank, there should be someone to come and give you. அந்த டைமில் நாங்கள் ஒரு பொண்ணை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரெஸ்கியூ பண்ணினோம். She was 8 months pregnant. She was 19 years old and her husband had left, அப்படியே abandoned her because she was dark skinned. He was not interested in living with her. And then we rescued her. She came to the show. She delivered a baby. I went to the hospital to see the child. So surprised when I walked into the government hospital. It was so spick and span. I want to document this today. And the nurses were so loving. They didn't know I was going, but the head nurse had already bought food for her. If you see, she will say, எனக்கு பசி மேடம், அங்கே எப்போவாச்சும் ஹெட் நர்ஸ் வாங்கி கொடுப்பாங்க. நம்மளே டென்ஷனாக இருந்த போய் சாப்பிட தானே செய்கிறோம். நான்லாம் இதான் பண்ணுவேன். ஐ ஸ்டார்ட் பிஞ்சிங் ஆன் ஃபுட். மோஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் இட்ஸ் மன்ச்சிங் பிஞ்சிங். ஸோ வில் கோ அண்ட் ஈட். ஸோ அந்த மாதிரி அவளுக்கு குழந்தைய கொடுத்துட்டு சைன் பண்ணிட்டு ஷீல் ஈட் பிரியாணினும் உட்காந்து அழறது நம்ம எவ்வளோ நேரம் பார்ப்போம். இப்போது நீங்கள் சொன்னீங்க இந்த படத்தை நான் முடிச்சுட்டு வந்து பார்க்கும்போது எனக்கு சில மாற்றங்கள் கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னு. பர்சனலாக டிசிஷன் எடுக்கிறதுக்கும் இங்கே வந்து நமக்கு நாமளே தடையாக இருக்கோமா, இல்லை இந்த டைரக்ஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடியதுக்குள்ள ஒரு பெண்ணியம்
ஒரு பெண்ணாக என்னுடைய உணர்வுகளை பதிவு பண்ணுறதுக்கு அக்செப்டன்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியில் இல்லையா, ஆடியன்ஸ் கிட்ட இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நான் சொன்னது வந்து ஒரு டெக்னிக்கல் விஷயம். அது வந்து மேல் ஃபீமேல் டைரக்டர்னு டிஃப்ரென்ஸ் பார்க்க வேண்டாம். அது சாதாரணமாகவே நம்ம ஒரு படத்தில் ஒரு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல நமக்கு ஜட்ஜ்மெண்ட் போயிடும். ஒரு சில டிரெக்டர்ஸ் தான் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இல்லை நான் அது ஒரு டைமில் நமக்கு வேவர் ஆகும். தட் டசன்ட் மீன் தட் யூனோ பிகாஸ் ஐ எம் அ உமன் ஐ எம் ஃபேஸிங் தட். நோ. பட் ஹேவிங் செட் தட், what I feel is industry la see the number of women who are into this is less, not just because of acceptance in the industry. It is because of our choices. Even now if you ask me, if my daughter's wedding is coming, or if my daughter is delivering her baby, or my child is having exams, I would prefer to give importance to that. நான் வந்து படம் சொல்லி நான் போக மாட்டேன். இட் இஸ் மை சாய்ஸ், நோபடி இஸ் ஃபோர்ஸிங் அஸ். அது மாதிரி ஒரு 6 மாதம் மேக்ஸிமம் படம் முடிக்கிறது வரை ஓகே. என்ன தான் வீட்டில் அவங்கெல்லாம் மேனேஜ் பண்ணாலும் அந்த 6 மந்த் முடிஞ்சு வீட்டுக்கு போய் ஒரு 3 months ஒரு ரீவேம்பிங் இருக்குல்ல, அதெல்லாம் திருப்பி செட் பண்ணோம். என்னமோ நம்ம இருந்தால் தான் வீடு இருக்கிற மாதிரியும், நம்ம தான் அது அப்படி பண்ணினா தான் சரியாக இருக்கிற மாதிரி அவங்கெல்லாம் ரியலைஸே கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. அங்கே டஸ்ட் இருக்குது, இல்லை அங்கே குப்பை இருக்குது, அந்த கர்டன் துவைக்கலை, இது ஒன்று they would not have recognized. It doesn't matter to them. But we take lot of pride in saying, I am the queen of this house. Imposter syndrome. Yes. எனக்கு எந்த பேரும் டேர்மும் ஞாபகம் இருக்கிறதில்ல, மறவி வந்தாச்சு. ஸோ அங்கே போய் உட்கார்றேன். ஆல் தோஸ் டைரக்டர்ஸ் ஐ ஹவ் ஒர்க்ட் வித். என்னோட கான்ஃபிடென்ஸ் லெவல் இஸ் தர மட்டத்தில் இருக்குது. வாட் ஷுட் மை கலீக்ஸ் டூ? தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் என்கரேஜ் மீ. ஷுட் பி ப்ரவுட் தட் சம்மன் ஹூ ஹஸ் ஒர்க்ட் வித் தெம். கேமரா என்னதே தெரியாது, ஷார்ட் என்னதே தெரியாது. I have made films and I have sat with them, I'm sitting with them, having made a nationally recognized film. They should feel proud of it and encourage me. Instead, they chose to troll me. That too not straight away, indirectly. It was a bad scene. மேம், உங்களோட லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், லைக் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் கேட்கணும்னு ஆசைப்படுறது, உங்களோட ஃப்யூச்சரிஸ்டிக்கான ஒரு இந்த மாதிரியான விஷயங்களுக்காக நான் வாய்ஸ் அவுட் பண்ணணும் அப்படின்னு எதெல்லாம் உங்களுடைய ஒரு பெரிய கனவாக இருக்குது? என்னோடய கனவு இப்போ எதுக்குமே வாய்ஸ் அவுட் பண்ணாமல் வாய மூடின்னு சும்மா இருக்கணும். ஓரோன்னு பார்க்குறத பேசணும்னு தோணும். எதையாவது சொல்லி வம்பல மாட்டி நிம்மதியை கெடுத்து, என் ஹஸ்பண்டோட நிம்மதியை கெடுத்து, பசங்களோட நிம்மதியை கெடுத்து, வாய மூடி ஏதாவது வேறு வழியில் என்னையும் தாண்டி வரும் ஒரு விஷயம், அப்போ தான் வாயை திறக்கிறது. ஷோக்கு வந்த பார்ட்டிசிபெண்ட்ஸை ஷோவோட விடுறது கிடையாது. We are mentoring them. There are so many students who are studying. There are people who are getting medical help. Their families. There are children who are being employed, given special training. வீடு கட்டி கொடுக்குறோம். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு சைடில் போய். Is it the name of some NGO or something? Yes, it's called நேர்மறை. நம்ம தேட்டரில் போய் பார்க்கும்போது முன்னாடி பார்த்தீங்கன்னா பசங்களாம் உட்காந்துட்டு இருப்பாங்க, ரத்தம் சொட்ட இருக்கும். These children will be enjoying. But whereas like movies like Are You Okay இல்லை ஹவுஸ் ஓனர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா children should enjoy, like children family movie அதெல்லாம். பட் violence movie பார்த்தீங்கன்னா children like they're at the front seat. Why? Because we take them. So what would you advise to the mothers and like any fathers like who would watch this show? See, one thing, even Are You Okay baby இல்லை குழந்தைங்களுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ see what we should do is, ஃபஸ்ட்டு நான் என்னையே அட்வைஸ் பண்ணிக்கிறேன். என்னென்னா, ஒரு படம் எடுக்கும்போது ஹூ இஸ் அவர் டார்கெட் மார்க்கெட்னு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா பெட்டராக இருக்கும். எனக்கு இந்த படத்துக்கு வந்து அந்த ஒரு 30 years above, then married couples who are waiting to have a child or waiting to adopt a child or elder, அதுதான். So my market is very niche. I can't expect families to go with children, go and watch, enjoy the movie. எங்கிட்ட மிஷ்கின் வந்து ஆர்கியூ பண்ணார், உங்கள் படத்தில் வயலன்ஸ் இல்லையா? House Owner is the most violent film because you killed 2 people. I said I never showed their body.
And you'd never know whether they are killed also. Because last என்ன நான் அடுத்த ஒரு சீக்குவல் எடுக்கும்போது அவங்க 2 பேரும் பழிச்சு வந்ததாக கூட எடுப்பேன். Because that's what happened. Are you okay baby? அந்த பேட் லாங்குவேஜ் இருக்குல்ல, இந்த டைரக்டர் என்ன திட்டுறது. See, நம்ம எப்போவுமே விமன் அட்டாக் பண்ணோன்னா what they do, they will say, they will start assassinating our character. அது நம்மளால் தாங்கிக்க முடியாது. Because we virtue, like நம்ம இது like என்னவோ அம்மா இதுதான் மை டாட்டர்ஸ் யூஸ் டு சே, அம்மா இதெல்லாம் சும்மா சாதாரணமாக திட்டிப்பாம்மா காலேஜில், நீ எதுக்கும்மா இவ்வளோ பெருசாக எடுத்துக்கிறேன் சொல்லுவேன். தென் எனக்கு ஒரு டோஸ் விழுந்ததில்ல ஒரு வாட்டி, அதில் நான் சரியாயிட்டேன். அன்னைக்கு she did the best thing to me. Another trending, you know what, that day 1 year I suffered. I said, how can someone talk to me like that? I have 2 boys with C-section. I have my husband here. நான்லாம் பயந்ததுண்டு, நிறைய யோசிச்சதுண்டு before the pregnancy and all that. அந்த அடாப்ஷன் சொன்னால் க்ரேஸியாக இருக்கும். ஏதாவது ஒரு இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு அந்த பேபி எடுத்துட்டா நல்லா இருக்கும்ல, ஸோ தட் இட் டசன்ட் பெயின், அப்படியெல்லாம் கூட யோசிச்சிருக்கேன். Because the amount of trauma that we undergo during and after the pregnancy and all that, I think this is one key. Adoption is one solution that I feel it's there. And இது நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க, இது ஸ்டீரியோடிபிக்கலாக இருக்கும், இது பக்கம் யோசிக்க கூட மாட்டாங்க. அப்படி அதை பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிற கேள்விக்கே இடம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல திஸ் இஸ் நார்மல் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கிற மெசேஜ் வந்து I think this would help many people who are differently abled, couples, either one with disability or both with disability. நான் ஃபீல் பண்ணுறேன். So wonderful to be here. And நீங்கள்லாம் பார்க்கலன்னா ப்ளீஸ் வாட்ச் Are You Okay Baby on Amazon Prime, Simply South and Aha Tamil. பாருங்கள், பார்த்துட்டு give your feedback. I'm very very eager to know உங்களோடலாம் opinion on it. Don't miss the film. Yeah. Thank you. Rashmi, Thank you. Lovely. மறக்க மாட்டோமா? Rashmi Ramakrishnan.